ஹலோ கைஸ், மை V3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் உண்மையாவே அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நான் இதுல வந்து நிறைய அமௌண்ட்டை ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே இதுல ஏமாந்தாங்களா அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10,000 20,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா இப்போதைக்கு நான் 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டேன். இதுல நான் பைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையாவே இது வந்து ஒரு போலியான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஜெனியூனான ஒரு கம்பெனி. இதுல நீங்க கண்டிப்பா ரொம்ப நம்பி காசை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சொல்லி தான் உங்களை வந்து ஏமாத்துவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இனிமே எவனாவது உங்ககிட்ட வந்து சொன்னானா செருப்பை கலட்டி அடிச்சு போடா மயிருன்னு சொல்லுங்க. ஒரு வீடியோ பார்த்தா எப்படி அமௌண்ட் கிடைக்கும்? நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நானே இன்னும் யூடியூப்ல இருந்து ஒரு அமௌண்ட் கூட சம்பாதிக்கல. ஏன் நீங்க எவ்வளவு நேரம் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அதுவே யூடியூப்ல இருந்தே நம்மளுக்கு காசு கொடுக்கலாம்ல. சோ அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்காரன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு கொடுப்பான்? இது வந்து முழுக்க முழுக்க போலியானது. உங்ககிட்ட 10,000 20,000 1 லட்ச ரூபா வர உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்ப நீங்க ஒரு 10 பேரை சேர்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும், செயின் லூப் மாதிரி. அப்படியே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். நீங்க நிறைய பேரை சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் என்னைக்கு ரொம்ப டவுன் ஆகுதோ அவ்வளவுதான். அவனுக்கே தெரியும், அனலைஸ் பண்ணி பார்ப்பான். ஓகே, ஆள் வந்து சேர்த்து வர்றது கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியும் போது உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபாரின் சைடு போயிடுவான். அப்போ வந்து பிரபல மை V3 அப்ளிகேஷனோட ஓனர் வந்து காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். இதனால வந்து அதுல அந்த அப்ளிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஃபுல்லா வந்து கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களோட பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்கன்னு. இதுக்கு கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாக முடியும்? சோ இதுல பெரிய ஒரு காமெடி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதோட என்ன பண்ணிருக்காரு, இவரே வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ எடுத்து ஒரு பெரிய மனசுல பெரிய ஒரு இதுவா ஏதோ ஒரு பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ற மாதிரி அவங்களோட அந்த என்ன சொல்றது, அவங்களோட அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இந்த V3 அப்ளிகேஷன் இதை வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்ல. இதுக்கு எதிரா அந்த கேஸுக்கு எதிராக இவங்களோட ஆதரவாளர்களை ஃபுல்லா திரட்டி இருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எப்படி அதாவது உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி மேல நம்பிக்கை வருது? இதுல என்னன்னா இவங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருப்பாங்கல்ல, நம்ம அம்மா அப்பா வயசுல உள்ளவங்க, இவங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல சும்மாவே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவா கொடுத்து அவங்களோட பணத்தை ஃபர்ஸ்ட் திருடுறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, என்னைய மாதிரி பசங்க நிறைய பேர் இப்ப இதுல வந்து ஏமாந்துட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா இது வந்து ரொம்ப ஒரு பீக்ல போய்கிட்டு இருக்கு. சோ ஏன் இப்படி வந்து ஏமாந்துகிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? கைஸ், நீங்களும் இந்த V3 இந்த மை V3 இதை வந்து ஜாயின் பண்ணாதீங்க. சோ மத்தவங்களை யாரையும் இதுல வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க போட்ட காசை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு 10 பேரை சேர்த்து விட்டுருப்பீங்க. அவன் இப்பதான் 1 மாசம் 2 மாசம் மேல சேர்த்திருப்பான். அவன் வந்து உங்க சட்டையை பிடிச்சி கேட்பான், உன்னை நம்பிதான் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்ப என்னடா ஆச்சு காசு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே இது வந்து ஒரு இவர் வந்து மிஸ் ஆகலாம். அதுக்கான வீடியோவையும் நம்ம சீக்கிரமே பார்ப்போம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கப்பா, நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஐயோ அம்மான்னு சொன்னாலும் ஒன்றும் வராது, கவர்மெண்ட்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கைஸ், ரொம்ப ரொம்ப தெளிவா இருங்க, உழைச்சு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட சோம்பேறித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் தான் ஒருத்தவன் யூஸ் பண்ணி பல பேர் பெரிய பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பாய்.